வணக்கம் எல்லாருக்கும். Bonjour à tous. Comment allez-vous? நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். நாங்கள் தொடர்கால இறப்பு, அதாவது இறந்த கால தொடரை நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது லம்பாஃபே என்ற காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த லம்பாஃபே என்ற காலம் நாங்கள் சென்ற முறை முதலாம் கூட்டம், ரெண்டாம் கூட்டம், ப்ரீமியர் குரூப், டியூசியம் குரூப் எப்படி நாங்கள் கொஞ்சம் செய்கிறது என்று சொல்லி பார்த்த நாங்கள். இன்றைக்கு நாங்கள் இந்த வேர்ப ஆக்சிலியரை பார்க்க போகிறோம். சரியா? அதாவது உதவி வினைச்சொற்களை பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருப்பது வேர்ப எத் என்ற வினைச்சொல். அப்போ வேர்ப எத் என்ற வினைச்சொல்லை நாங்கள் எப்படி கொஞ்சம் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அம்பாஃபையில் நாங்கள் சொன்னாங்க என்ன மாதிரி உருமாற்றுறதுன்னு சொன்னால், நிகழ்காலத்தில் நூவுக்கு உருமாற்றி ஓஎன்எஸை வெட்ட வேணுமென்று சொல்லி சொன்னான். வெட்டினா தான் ரதிக்கால் வேணுமென்று சொல்லி சொன்னான். ஆனால் இதில் பாருங்கோ, இதில் வேறு பெத்திற்கு நாங்கள் நிகழ்காலத்தில் உருமாற்றினால் என்னென்று வருது, நூ சொம் என்று சொல்லி வருகுது. ஆகவே இதில் ஓஎன்எஸ் இல்லை. சரியா? ஆகவே நாங்கள் இதுக்கு வேறு இன்னொரு ரதிக்காலைத்தான் போட போகிறோம். சரியா? அப்போ இந்த ரதிக்கால் தே என்று தான் வருது. ஏவோட ஆக்சன் ஏகியூ தே. இதுதான் இந்த அம்பாஃபேன்ற ரதிக்கால். சரியா? இனி பாருங்கள், இந்தியாவில் த்ராசியம் குரூப்பில் வேறு வேறு ரதிக்கால்கள் உங்களுக்கு தெரியும் மாறப்போகுது. ஆனால் வேறு எத்திர ரதிக்கால் தே. சரியா? இதுதான் வரப்போகுது. ஆக்சன் ஏகியோட வருது. அப்போ ஏ தே வருது. அப்போ நாங்கள் கொஞ்சம் செய்வோம். j'étais, tu étais, il était, elle était, on était, nous étions, vous étiez, il s'était, elle s'était. திருப்பி சொல்கிறேன். j'étais, tu étais, il était, elle était, on était, nous étions, vous étiez, il s'était, elle s'était. அப்போ இதுக்கு என்ன தமிழ் என்று சொல்லி பார்ப்பேன். இப்போ ஜெத்தே என்று சொன்னால் நான் இருந்தேன் என்றதை குறிக்குது, அல்லது நான் இருந்து கொண்டிருந்தேன் என்றதை குறிக்குது. நாங்கள் அப்படி சொல்கிறது தமிழில் குறைவு. நான் இருந்தேன் என்று சொல்லி சொல்வோம். அப்போ நான் ஜெத்தே என்றால் நான் இருந்தேன். தியத்தே நீ இருந்தாய். இல்லத்தே அவன் இருந்தான். எல்லத்தே அவள் இருந்தாள். ஒன்னத்தே நாம் இருந்தோம். சரியா? இல்லத்தே என்றது அவன் இருந்தான் என்று தான் சொன்னான். அது இருந்தது என்றும் சொல்லலாம். அதே மாதிரி எல்லத்தே என்றதும் அது இருந்தது என்ற அர்த்தத்தையும் குறிக்கும். சரியா? பிறகு நூ செத்தியோம் நாங்கள் இருந்தோம். ஊ செத்தியே நீங்கள் இருந்தீர்கள். இல் செத்தே எல் செத்தே ரெண்டும் அவர்கள் இருந்தார்கள் என்றதை குறிக்கும். சரி, இந்த வேர் பேத்தில் ரொம்ப முக்கியம். சரி, நீங்கள் இறந்த காலத்தில் ஏதாவது ஒரு நிலையை சொல்கிறதுக்கு அல்லது விவரிக்கிறதுக்கு இந்த ஏற்று தான் முக்கியம். சரியா? அப்போ இந்த ஏற்றை வச்சுக்கொண்டு எப்படி வசனங்கள் அமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ முதலாவது ஜெத்தே என்று சொல்லி சொன்னேன். நான் இருந்தேன். அப்போ பாருங்க, நான் களைப்பாக இருந்தேன். அப்போ என்னென்னு சொல்லுவீங்கள்? ஜெத்தே அங்கால ஃபெத்திகே. ஜெத்தே ஃபெத்திகே என்று சொல்லுவீங்க. நான் வருத்தமாக இருந்தேன். ஜெத்தே மலாது. ஜெத்தே மலாது. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஜெத்தே கொண்டோம். சரி, அல்ல ஜெத்தே ஏறு என்று சொல்லி சொல்லுவீங்கள். சரி, நான் கவலையாக இருந்தேன். ஜெத்தே த்ரிஸ்ட். ஜெத்தே த்ரிஸ்ட் என்று சொல்லுவீங்க. அப்போ சொல்ல போகிறீங்கள் நான் பரிசில் இருந்தேன் என்று சொல்ல போகிறேன். ஜெத்தே ஆ பாரி. சரியா? நீ எங்கே இருந்தாய்? அப்போ என்ன கேட்பியல்? tu étais où அல்லாட்டி où étais tu என்று சொல்லி கேட்பியல். பேச்சு வழக்கில் tu étais où என்று சொல்லி கேட்பியல். சரி, அதே மாதிரி அவன் எங்கே இருந்தான்? il était où. அவள் எங்கே இருந்தாள்? elle était où என்று சொல்லி கேட்பியல். சரியா? ரைட். அப்போ பாருங்க, இந்த வேர் பேத்தர் நாங்கள் இறந்த காலத்தில் கூடுதலாக பாய்ப்போம். சரியா? நாங்கள் முந்தி படித்த நாங்கள் சே என்று சொல்லி படித்த நாங்கள். சரியா? ரைட். அப்போ இந்த சேயோட இறந்த கால வடிவம் செத்தே என்று சொல்லி வரும். சரியா? சே இறந்த கால வடிவம் செத்தே என்று சொல்லுவோம். அப்போ சொல்ல போகிறோம், அது பெரிதாக இருந்தது. அப்போ என்னென்னு சொல்வியல்?
c'était grand. அது சிறியதாக இருந்தது. C'était petit. சரி, அது நன்றாக இருந்தது. C'était bon என்று சொல்லி சொல்லுவீங்கள். சரி, அது நன்றாக இருக்கவில்லை. அப்போ ce n'était pas bon என்று சொல்லி சொல்லுவீங்கள். சரி, ரைட். அப்போ பார்த்தீங்களோ இந்த c'était என்றதை வந்து கூடுதலாக நாங்கள் பாய்ப்போம். சரியா, அது தயாராக இருந்தது. அது தயாராக இருந்தது. அப்போ என்னென்னு சொல்லுவீங்கள்? c'était prêt என்று சொல்லுவீங்க. அது மூடி இருந்தது. c'était fermé. அது வெளியாக இருந்தது. c'était cher என்று சொல்லி சொல்லுவீங்க. சரி, அது முக்கியமாக இருந்தது. c'était important. அது அவசியமாக இருந்தது. c'était nécessaire என்று சொல்லி சொல்லுவீங்க. சரி, அப்போ பாருங்க, c'était qui, அது யாராக இருந்தது என்றதை சொல்லும். சரியா, அப்போ இறந்த காலத்தில் வந்து நீங்கள் இந்த சே என்றதை வந்து செத்தே என்று சொல்லி மாற்றி பாவீங்கோ. சுலபமாக நீங்கள் ஃப்ரெஞ்சு கதைக்கலாம் இப்படி இறந்த காலத்தில். அப்போ நாங்கள் நேரம் கேட்க வந்து பொதுவாக என்னென்னு கேட்போம்? கெல்லறைத்தில் என்று சொல்லி கேட்போம். சரியா, ரைட். அப்போ கெல்லறைத்தேத்தில் என்று சொல்லி வந்தால் என்ன அர்த்தம்? என்ன நேரமாக இருந்தது என்று சொல்லி இருக்குது. அப்போ அதை வந்து நாங்கள் பதில் சொல்ல போகிறோம் அந்த கேள்விக்கு. சரி, அப்போ il était 7 heures என்று சொல்லி சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி il était midi என்று சொல்கிறேன். அப்போ il était midi என்று சொன்னால் சரி, மத்தியானம் 12 மணி என்று இருக்கு. அப்போ பார்த்தீங்களோ, அப்போ நேரத்தை சொல்லுறதுக்கு வந்து முடிஞ்ச நேரத்தை சொல்லுறதுக்கு வந்து நீங்கள் இந்த il était என்று சொல்லி பாவிக்கிறீங்கள். இது வந்து அம்பாஃபே காலத்தை பாவிக்கிறீங்கள். சரி, இதே மாதிரி நீங்கள் வந்து விவரிக்கிறதுக்கும் வந்து இறந்த காலத்தில் விவரிக்கிறதுக்கும் வந்து நீங்கள் அம்பாஃபே தான் பாவிப்பீர்கள். சரி, வானம் நீல நிறமாக இருந்தது. அப்போ என்னென்னு சொல்வீர்கள்? le ciel était bleu என்று சொல்வீங்க. சரி, அப்போ வானம், சரியா, வானம் le ciel இருந்தது. était அங்கால bleu. சரி, கதவு பூட்டி இருந்தது. சரி, அப்போ நாங்கள் முதல் படித்த நாங்கள் கதவு பூட்டி இருக்குதுன்னு சொல்லி படித்த நாங்கள் la porte est fermée என்று சொல்லி படித்த நாங்கள். இப்போ கதவு பூட்டி இருந்தது என்று சொல்லி சொல்ல போகிறேன் இறந்த காலத்தில். அப்போ என்னென்று வரும்? la porte était fermée என்று வரும். la porte était fermée. பார்த்தீங்களோ, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நிகழ்காலத்துக்கும் நீங்கள் இறந்த காலத்தில் சொல்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இதுதான். அப்போ la porte est fermée, la porte était fermée என்று சொல்லி சொல்லுவீர்கள். சரி, அதே மாதிரி சொல்ல போகிறேன் il était là. சரி, il était là என்ன அர்த்தம்? அவன் அங்கிருந்தான் என்று சொல்கிறேன். சரி, il était là என்று சொன்னால் அவன் அங்கிருந்தான். il était ici, அவன் இங்கிருந்தான் என்று சொல்லி சொல்கிறேன். திறப்பு எங்கே இருந்தது என்று சொல்லி கேட்க போகிறோம். அப்போ என்னென்னு கேட்பீங்க? திறப்பு எங்கே இருந்தது? அப்போ où était la clé? où était la clé? அல்லது la clé était où என்று சொல்லி பேச்சு வழக்கிலையும் நீங்கள் அப்படி பாவிப்பீர்கள். அப்போ இன்னொரு வசனம் நாங்கள் பார்ப்போம். வந்து அம்பாஃபையை போட்டு அவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள், அவர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சொல்லி கேட்க போகிறோம். அப்போ என்னென்னு கேட்பீங்கள்? il s'était combien என்னென்னு கேட்பீர்கள்? il s'était combien என்று சொல்லி கேட்பீர்கள். சரியா, ரைட். அதே மாதிரி சொல்ல போகிறோம் வேலை சுலபமாக இருந்தது. அப்போ le travail était facile என்று சொல்லி சொல்வீங்கள். அதே மாதிரி வேலை வந்து சரியான கஷ்டமாக இருந்தது என்று சொல்வீங்கள். le travail était pénible என்று சொல்லி சொல்லுவீங்கள். சரியா, difficile என்று சொல்லையும் பாவிக்கலாம். சரி, அப்போ le travail était pénible என்று சொல்லி அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் பாவிக்கலாம். வேறு பெற்ற வந்து இறந்த காலத்தில் கூடுதலாக இந்த அம்பாஃபே காலத்தில் பாவியுங்கோ. சரி, சுலபமாக வசனங்கள் அமையுங்கோ. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இந்த பாடம் பற்றிய உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் பிரகலாதன். Au revoir, à bientôt.